ஓம் சுவாமியே தெய்வமே ஓம் ஸ்ரீ ஹரிஹர சுதன் ஆனந்த சித்தன் ஐயன் ஐயப்ப சுவாமியே. மக்களே கட்டு தாங்கியாச்சு. ஸோ நீ அவ்வளோதான். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ பம்பா கணபதிக்கு போய் தேங்காய் உடச்சிட்டு அப்படியே மலையேற ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மணி ஆல்மோஸ்ட் 7 ஆச்சு, கரெக்டாக 7 ஆச்சு. ஸோ 7 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா மலை ஏற ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மலை ஏறிட்டுருக்கோம். இன்னும் அப்பாச்சி மேடு கூட பக்கம் வரல, பட்டு ஓகேவா தான் இருக்குது. யாருமே இன்னும் நிற்கல, எல்லாம் ஏறிட்டுருக்காங்க. பாட்டிலாம் பயங்கரமாக ஏற்றிருக்காங்க. ஆனந்த சித்தனே ஐயன் ஐயப்ப சுவாமியே சரணமையப்பா. சுவாமியே சரணமையப்பா. இப்போ நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்பதான் நீலிமலை டாப் ரீச் ஆயிருக்கோம். கேமராமேன் சரவணகுமார், குண்டு பூசணிக கருப்பத்தால், வீடியோ எடிட்டர் முரளி கார்த்தி, தாய் கலவி. ஒரே நிமிஷம் மக்களே. ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா அப்பாச்சி மேடு ஏறி முடிச்சாச்சு. இன்னையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஃப்ளாட்டாக தான் இருக்கும். ஸோ நம்ம சாமியெல்லாம் பின்னாடி வந்துட்டுருக்காங்க, பின்னாடி வந்துட்டுருக்காங்க. நம்ம பாட்டி இங்கே வந்துட்டுருக்காங்க. நம்ம அத்தை வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி போயிட்டாங்க. ஸோ போவோம், இன்னும் கொஞ்சம் தூரம் தான். ஸோ 8:30 ஆச்சு. இன்னொரு எப்படி இன்றைக்கி நைட்டு 10 மணிக்குள்ளே சாமி பார்த்துருவோம். ஓகே மக்களே, சபரிபீடம் போயிட்டு சரங்குத்தி வழியாக போகிறதில்லைன்னு நினைக்கிறேன். ஸோ லெஃப்ட்டில் வந்து வழி மாற்றி விட்றாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா சபரிபீடத்தில் வந்து சரங்குத்தி குத்திட்டு போகிற மாதிரி இருக்கும். ஓகே, நான் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சரங்குத்தி போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். இடையில வேறு ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கண்டினியூ பண்ணுறேன். அண்ட் கூட்டம் பார்த்திங்கன்னா சுத்தமாக இல்லைங்க. நீங்கள் வந்து சீசன் டைமில் நீங்கள் வர்ற சாமிகளாக இருந்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பாருங்கள், நம்ம சாமி தான் வந்துட்டுருக்காங்க. எவ்வளோ ஃப்ரீயாக வராங்கன்னு பாருங்கள். ஸோ சபரிபீடத்தை திருப்பி காட்டுறேன். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா சீசன் டைமில் இந்த இடம் எப்படி இருக்குங்கிறதையும் சைடில் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். இதுக்கு தான் சொல்கிறேன். ஸோ குழந்தையில கூட்டு வர மாதிரி இருந்தால் இந்த டைம்லாம் பெஸ்ட்டு. அதாவது தமிழ் மாதம் வந்து பார்த்திங்கன்னா 1லேருந்து 5 வரைக்கும் நட திறந்துருப்பாங்க. அந்த டைமில் கூப்பிட்டு வரலாம். திருப்பி காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள், சுத்தமாக கூட்டமே இல்லை சபரிபீடத்தில். இதிலே இன்னொரு வீடியோ ஆட் பண்ணுறது எப்படி இருக்குன்னு பாருங்கள். பாருங்கள், குழந்தைகளாக கூட்டு வந்தால் இந்த டைமில் எந்த ஒரு ரிஸ்க்குமே இருக்காது. மக்களே, சபரிபீடம் வந்துட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூட வந்த கன்னிசாமிகள்லாம் சரங்குத்தியும் 2ஆம் கண்ணிலாம் கத்தி வைக்கிறாங்க. இருக்குல்ல, அதுல வச்சு அமுத்தி விட்டுருத்தா. அப்படியே சுற்றி வா, சாமி வந்து போகலாம். ஓகே, நான் சுத்திட்டா குத்துனா வரீங்களா? ஃபோட்டோ எடுக்கிறீங்களா? வீடியோ எடுத்துக்கிறேன். குத்திடு, குத்துங்க. சரி, இங்கே வாங்க, இங்கே வாங்க, இங்கே வாங்க. இதில் வச்சு விடுங்க, இந்த சந்தில் அப்படியே வச்சுருங்க. ஓகே, ரைட்டு. ஆமாம், நீங்கள் அப்படியே வச்சுடுங்க. ஹாய் ஹாய். கத்தி குத்திட்டீங்களா நீங்கள்? மாப்பிள்ள உடுமலைப்பேட்டையில இருந்து. ஆமாம், குத்திட்டீங்களா? சூப்பர் மக்களே, எல்லாம் முடிஞ்சு 3 பேருக்கு வச்சுருக்கேன் என்கிட்ட. ஸோ அவ்வளோதான். இன்னி வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு எங்கே போய் நிற்போன்னா, மேபி நீ அவ்வளோதான் சன்னிதானம் தான். பெருசாக நீ வேறு எங்கேயும் நிற்கிறதுக்கு ஸ்டாப் இல்லை. மக்களே, இந்த இடமெல்லாம் பாருங்கள், சுத்தமாக க்ரௌடே இல்லை. அப்படியே சீசன் டைம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற சைடில் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். அதனால தான் சொல்கிறேன், இந்த மாதிரி டைமில் வந்துட்டிங்கன்னா பெஸ்ட்டு. அண்ட் குழந்தைகளெல்லாம் கூட்டிகிட்டு வரதுக்கு இந்த மாதிரி டைம் தான் பெஸ்ட்டான டைமு. ஸோ நீங்கள் குழந்தைகளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கூட்டத்தில் கூட்டிகிட்டு வந்துட்டு அவங்கள கஷ்டப்படுத்திட்டு அப்படி சாமி பார்க்கணுங்கிறது சாமியை விரும்பாது. ஸோ குழந்தைகளெல்லாம் கூப்பிட்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி டைமில் கூப்பிட்டுவாங்க. ஃப்ரீயாக வந்துட்டு ஃப்ரீயாக. மக்களே, ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மலை ஏறி முடிச்சாச்சு. பாட்டி பார்த்தா கால் வலி கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அவ்வளோதான், அப்படியே படி ஏறிட்டோம்னா ஓகே, அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் நேரம் தான். என் கூட வந்து ஒரு சாமி வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி போயிட்டாங்க. அதான் அந்த காரில் பார்த்துருப்பீங்களே, ஃபன் பண்ணிருந்தாங்களே, கீழே பார்த்து பார்த்தா அவங்க வந்து முன்னாடி போயிட்டாங்க.
ஸோ நாங்கள் 4 பேர் போயிட்டுருக்கோம். மண்ணம் பாருங்க சைலண்ட் ஆகிட்டாரு, ஏன்னு தெரில. சைலண்ட் ஆகிட்டாரு, ஃபன் பண்ண மாட்டுறாரு. சரிடா, சுத்தமாக கூட்டமே இல்லை மக்களே. நிம்மதியாக ஏறி போகலாம், ஃப்ரீயாக ஜாலியாக நடந்து போகலாம். ஜாலியான்னு சொல்லக்கூடாது, எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் சங்கடமும் இல்லாமல் பொறுமையாக போய் சாமி பார்க்கலாம். அவ்வளோதான் மக்களே. வந்து பார்த்தீங்கன்னா சன்னிதானத்துக்கு பக்கம் வந்துட்டோம். அது போட்டுருக்கு பாருங்க, சன்னிதானம் 700 மீட்டர் தான். கணமையப்பா ஓம் சுவாமியே, கன்னி மூல கணபதி பகவானே, காத்து ரட்சிக்க வேணும் பகவானே. ஓம் சுவாமியே, ஏழை பங்காளனே, எங்குல தெய்வமே, பம்பா வாசனே, பந்தளத்து ராஜனே, ஓம் ஸ்ரீ ஹரிஹர சுதன் ஆனந்த சித்தன் ஐயன் ஐயப்ப சுவாமியே. சவுண்ட் உங்களுக்கு கேட்க நினைக்கிறேன். சன்னிதானத்துக்கிட்டே வந்துட்டோம். சாமிகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சன்னிதானத்துக்கிட்ட வந்தோடனே ஒரே குஷி ஆகிட்டாங்க. அவ்வளோதான் மக்களே. அட்லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நடப்பந்தல் வந்தாச்சு. இந்த இடத்துக்கு வந்துட்டாலே செம்ம சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா சன்னிதானம் பக்கம் வந்துட்டோங்கிற அர்த்தம். ஸோ அவ்வளோதான். இன்னொரு 100 மீட்டரில் போய் வந்து பார்த்தீங்கன்னா படி நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியும். நம்ம சாமியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா படி வந்துட்டு இருக்காங்க. முன்னாடி ஒரு சாமி போயிட்டு இருக்கிறாங்க. இந்த இடத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா மக்களே சீசன் டைம் வந்தோம்னா இந்த இடத்துல இன்ச்சு பை இன்ச்சாக நடந்துட்டு இருப்போம். உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஃப்ரீயாக ஜாலியாக நடக்கலாம். திருப்பி ஜாலிங்கிறேன் சாரி, அப்படியே ஃப்ரீயாக நடக்கலாம், எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல். சீசன் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா 3 லைனாக அப்படியே கிச்சுன்னு இருக்கும். இந்த இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3 நிமிஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நடப்பதை கிராஸ் பண்ணி போகிறேன். அதான் சொல்கிறேன், குழந்தையில கூப்பிட்டு வரணும், இல்லை வயசானவங்க வரணும் அப்படின்னா வந்து இந்த மாதிரி டைமில் வாங்க, பெஸ்ட்டான டைமு. நாங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வயசானவங்களை ஃபுல்லாக கூப்பிட்டு வந்துருக்கோம். அந்த முன்னாடி ஃபுல்லாக குழந்தைகள்லாம் கூட்டிகிட்டு போகிறாங்க, பிரச்சனையே இருக்காது. ஸோ இந்த டைம் வாங்க. சாமிக்கு சந்தோஷத்தை பாருங்கள். 18ஆம் படிக்கிட்ட வந்துட்டா ஒரே டான்ஸ் தான் சாமிக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. போன மாதம் தான் வந்தேன், திருப்பி இந்த மாதம் வந்தாலுமே ஒரு தடவை வரப்பயுமே அது ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்குது. மனசு ரொம்ப நிம்மதியாக இருக்குது. படிக்கிட்ட வந்துட்டேன், படி அப்படியே தாக்கன்னு நின்றுது. உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், 18ஆம் படி காட்டுறேன் எப்படி இருக்கு மட்டும் பாருங்கள். 18ஆம் படி வந்துட்டேன் மக்களே. வந்து பார்த்தீங்கன்னா காய் உடைச்சிட்டு படி ஏறிட்டு கண்டினியூ பண்ணுறேன். சரணமையப்பா மக்களே. 18ஆம் படி ஏறியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாமி தரிசனம் பார்க்க தான் போகிறோம். ஸோ பின்னாடி உங்களுக்கு தெரியும் கொடிமரம். பாட்டிலாம் வந்து பார்த்தீங்கன்னா யாரோட ஹெல்ப்மே இல்லாமல் தனியாகவே ஏறிட்டாங்க. பிரச்சனையே இல்லை, கூட்டம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. சன்னிதானத்துக்கு கிட்ட தான் இருக்குது மக்களே. ஸோ சன்னிதானத்தை காட்டுறேன் பாருங்கள். எனக்கு இதுக்கு மேலே பேச முடியல, வ்ளாக் பண்ணவும் தோணல. ஸோ நீங்கள் சாமி பார்த்து தான் உங்களுக்கு நான் உங்களுக்கு வ்ளாக் பண்ணுறேன். எனக்கு என்ன பேசுகிறதுன்னு தெரில. முடிஞ்ச வரைக்கும் எதாவது வ்ளாக் பண்ணணும்னு தோணுது. ஆனால் பேச்சு வரல மக்களே, பார்த்து சூடாக வருது. ஓகே, உங்களுக்கு சன்னிதானத்தை மட்டும் காட்டுறேன். அப்புறம் விரிக்கு போய்ட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சன்னிதானத்தில் தான் கண் இருக்குது. சன்னிதானத்தை காட்டுறேன் பாருங்கள். கிருபாகரம் கீர்த்தன பிரியம். மக்களே, என்னடா படுத்துட்டுன்னு பார்க்குறீங்களா? சுத்தமாக முடியல. சாமியை பார்க்குற வரைக்கும் நல்லா இருந்துச்சு. சாமியை பார்த்துட்டு இந்த பக்கம் வந்தோடனே பார்த்தீங்கன்னா உடம்புலாம் பயங்கரமாக பயிர் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ விரி எடுத்து தங்கிட்டோம். ஒரு ஆளுக்கு 4 கூட வந்திருக்கு. எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு கூட்டம் இல்லைங்க. நல்லா ஃப்ரீயாகவே தரிசனம் பார்த்தோம். அண்ட் விரிலையுமே பார்த்தீங்கன்னா சுத்தமாக கூட்டம் இல்லை. விரி காட்டுறேன். விரி இப்படி தாங்க இருக்கும். ஸோ ஃபேனெல்லாம் இருக்கும், வேணும்னா படுத்துக்கலாம். ஸோ ஒரு பாய் மட்டும் கொடுத்துருவாங்க 40 ரூபாய்க்கு, நம்ம படுத்துக்கலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விரியிலே வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கம்பார்ட்மெண்ட் இந்த மாதிரி துணி கட்டியிருக்காங்களா, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கம்பார்ட்மெண்ட் இருக்கும். அந்த லாஸ்ட் கம்பார்ட்மெண்ட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு மொபைல் சார்ஜ் போட்டுக்கலாம். அண்ட் இங்கே ரெஸ்ட் ரூம்ஸ் இங்கே அவைலபிளாக இல்லை, நீங்கள் வெளியே போய் தான் போய்க்கிற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் உள்ளே வந்துட்டிங்கன்னா
திருப்பி வெளியே போய்க்கலாம். பட் பேக்கோடு வெளியே போய்ட்டுன்னா திருப்பி உள்ளே விட மாட்டாங்க. அதுக்கு அந்த டிக்கெட் கையில் இருக்கணும். அவ்வளோதான் மக்களே, செம்ம டயர்டாக இருக்குது. எங்கள் கூட வந்த சாமியெல்லாம் சாப்பிட போயிருக்காங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா கட்டெல்லாம் இங்கே வச்சுட்டு பார்த்துட்ருக்கேன். கட்டு மேலாம் படுக்கல. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு போயிருக்காது தான் படுத்திருக்கேன். யாரும் திட்ட வேணாம். அவ்வளோதான் மக்களே, அவங்க வந்ததுக்கப்புறம் நாங்கள் போய் சாப்பிட போவோம். சாப்பிட போகிறப்ப உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன். நீ படுத்தவங்க மறுபடியும் நன்றி. ஆமாம் மக்களே, தான்டா சொன்னேன் சாப்பிட்டு வரணும்னு சொல்லி சாப்பிட ஹோட்டலில் எக்ஸ்ப்ளோர் பண்ணவே இல்லைடா நீ. மக்களே ஒரு வழியாக சாப்பிட்டு வந்துட்டோம். சரி சாஸ்தான ஹோட்டலில் தான் சாப்பிட்டோம். ஃபுட்டு ஓகேவாக தான் இருந்துச்சு. ஓகே தூக்கம் என்ன சிரிக்குது. ஃபுட்டு ஓகேவாக இருக்குதுன்னு சொன்னதுக்கே சிரிக்கிறாங்க. அந்த இடத்துல இருந்துச்சு. உளுந்து வடை ஒன்று கொடுத்தாங்க, கல் மாதிரி இருந்துச்சு. உளுந்த வடை இல்லைடா, அது கீழே உளுந்த வடை, கல் வடை. ஓகே மக்களே ஒரு வழியாக சாப்பிட்டோம். அவ்வளோதான். தூங்கிட்டு காலையில் நேரம் எழுந்திரிச்சு வந்து பார்த்தீங்கன்னா நெய் அபிஷேகம் பண்ணணும். அதெல்லாம் ப்ளாக் பண்ண முடியுமான்னு தெரில. முடிஞ்சால் பண்ணுறேன். இப்போதைக்கு நான் தூங்குறேன். குட் நைட், டாடா, பபாய் மக்களே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெய் அபிஷேகம் பண்ணிட்டோன்னே போட்டிருக்கானு இங்கே வரணும். கல் அறுத்துருக்கானுண்ணா. ஐயப்பன் படத்தெல்லாமா திருடுவானுங்க.